ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எக் புர்ஜி அதாவது எக் மசாலா கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, ரோட்டி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 5 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒரே மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம கடாயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நம்ம எக் பீட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த எக்கை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் கழித்து கீழே இந்த மாதிரி லேயர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா சின்ன சின்ன கட்டிகளாக, அதாவது நம்ம முட்டை பொரியல் செய்கிறப்போ நம்மளுக்கு குட்டி குட்டியாக வரும்ல, அந்த மாதிரி நம்ம செய்யணும். பாருங்கள், இப்போது ஓரளவுக்கு கொஞ்சம் வந்துருச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் குட்டி குட்டியாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு எக் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிச்சு. இப்போ நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இதுக்கப்புறமா தக்காளி பியூரி சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி இந்த மாதிரி நம்ம பியூரி மாதிரி சேர்த்தோன்னா கிரேவிக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மசாலா பவுடர் சேர்த்திக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூளும், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கலருக்காக தான் நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோ, இல்லைனா நீங்கள் சாதாரண மிளகாய் தூளே சேர்த்துனா போதும். தக்காளியோட புளிப்புத்தன்மை எடுக்கிறக்காக கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்திருக்கோம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக சோயா சாஸ். இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம இதில் 2 கப் அளவுக்கு இல்லைன்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். நாங்கள் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கோம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டையை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அந்த மசாலாலாம் அந்த முட்டைக்குள்ளே இறங்கி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் போகட்டும். இப்போ நம்ம இது கூட முந்திரியை அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்திக்கலாம். ஒரு 10லேருந்து 15 முந்திரியை தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்தினீங்கன்னா கிரேவிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், திக்னஸும் கொடுக்கும். இப்போ நம்ம எல்லாமே சேர்த்தியாச்சு. கடைசியில் கசூரி மேத்தி சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கிரேவியோட திக்னஸ் பார்த்துட்டு நீங்கள் தண்ணி அளவுகள் சேர்த்திக்கோங்க. இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஃபைனலாக நம்மளோட எக் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சப்பாத்தி, ரோட்டி, நான், ரொமாலி ரொட்டி எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.